வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய திரை உலகில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும், திரை உலகுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் உலகநாயகன் கமலஹாசன் தான். சூர்யாவுடைய கருப்பு படம் வெளியாவதற்கு வாழ்த்து தெரிவித்தார். தன்னுடைய ட்வீட் மூலமாக வாழ்த்து தெரிவித்தார். அது சூர்யா ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த தியேட்டர்லேயே போடக்கூடிய அந்த இதெல்லாம் போடுவாங்க, ஒரு மான்டாஜ் மாதிரி போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் விக்ரம் அண்டு இவங்க ரோலக்ஸ் ரெண்டு பேரும் அந்த ஃபேஸ் ஆஃப் அந்த காட்சியை போட்டு பயங்கர வரவேற்பாக இருக்குது. மதுரையிலலாம் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ சூர்யாவுடைய கருப்பு படம் வெற்றி பெற வாழ்த்தி இருக்கிறார். அதே நேரம் இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு போர், அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் அவங்க ஒரு டீமாகவும் ஈரான் ஒரு டீமாகவும் மிகப்பெரிய ஒரு போர். அந்த போர்னால ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புங்கிறது இனிமே தான் நமக்கு வரப்போகுது. அந்த பொருளாதார நெருக்கடி திரையுலகினர் ஒன்றிணைந்து ஆலோசிக்க வேண்டிய சரியான நேரம் இதுன்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதாவது மேற்காசியாவில் நீடித்து வரும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதன் எதிரொலியாக இந்தியாவின் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை ரூபாய் 3 உயர்த்தி இருக்கிறது. 3 ரூபா ஏற்றிருக்காங்க. இது இந்த நிலையில் கமலஹாசன் சொல்லியிருக்காரு என்னன்னா, மேற்காசியாவில் நீடித்து வரும் நெருக்கடி நிலை, இதனால் எரிசக்தி, வர்த்தகம், சரக்கு போக்குவரத்து மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை ஆகியவற்றில் உலகளாவிய அழுத்தம் அதிகரித்து வருகிறது. எரிபொருள், ஆற்றல் மற்றும் உற்பத்தி செலவுகள் உயர்ந்து வருவதால் இந்தியாவும் தவிர்க்க முடியாமல் அதன் பாதிப்பை உணர்ந்து வருகிறது. இந்திய திரைப்படத்துறையை பொறுத்தவரை, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை பட்ஜெட் அதிகமாயிடுச்சு. சந்தை வருவாய் சீரற்றதாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உயரும் செலவுகள் திரைப்பட தயாரிப்பை மட்டும் பாதிக்காது. பண அழுத்தத்தின் காரணமாக, பணவீக்க அழுத்தத்தின் காரணமாக வரும் மாதங்களில் பொழுதுபோக்கிற்கான நுகர்வோர் செலவிடும் முறையிலும் மாற்றங்கள் வரலாம். இந்த சுமை தவிர்க்க முடியாமல் தயாரிப்பாளர்கள், தொழிலாளர்கள், திரையரங்குகள், விநியோகஸ்தர்கள், நிதியாளர்கள் மற்றும் முழு திரையுலக கட்டமைப்பின் மீது விடும். சினிமாவில் தொடர்ந்து வளர வேண்டுமானால் செலவழிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் அந்த திரைப்படத்தின் தரத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர வெறும் ஆடம்பரத்திற்காக இருக்கக்கூடாது. நான் தெளிவாக சொல்கிறேன், சினிமா பொருளாதாரத்தில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மாற்றமும் தொழிலாளர்களின் ஊதியம், பாதுகாப்பு, கண்ணியம், உணவு, போக்குவரத்து, தங்குமிடம் அல்லது மனிதாபிமான வேலை சூழல் ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது. கடினமான உழைப்பவர்கள் மீது இந்த சுமையை ஏற்றக்கூடாது. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக நம்ம சிக்கன நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அது கீழே உழைக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் மீது வந்துடக்கூடாது. அதை வேற இடங்கள்ல குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வெட்டரனாக உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதை செவிமடுத்து திரைத்துறையினர் கேட்டு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் திரைத்துறை நல்லா இருக்கும். டான்ஸ் மாஸ்டர்ஸ் லலிதா மணி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லலிதா மணிங்கிறது, லலிதாவும் மணியும் சேர்ந்து இவங்க புலியூர் சரோஜாவுடைய அசிஸ்டண்டாக இருந்தவங்க. கமலஹாசன் படங்கள், நிறையா படங்களுக்கு புலியூர் சரோஜா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சகலகலா வல்லவன் உட்பட 80களில் நிறையா பாடல்கள், அந்த இளமை இதோ பாட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய உலகநாயகன் கமலஹாசனோட இன்புட்டும் உண்டு. இவரோட ஐடியாவும் அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க அசிஸ்டண்ட்லாம் இவருக்கு நிறையா அவங்களுடைய முன்னேற்றத்தில் இவர் கவனிச்சிருக்காரு. நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. அப்படி இவர் பார்த்த அசிஸ்டண்ட்ல லலிதா மணி, அவங்களுக்கு இவர் எப்படின்னா, படங்கள் இவங்க ஆடுற டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவங்க ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு பிரமாதமா இருக்குன்னு சொல்லி படங்கள்ல வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இவர் உலகநாயகன். அவங்க சமீபத்தில் சாய் வித் சித்ராவில் பேட்டி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு கமல் சார் எங்க பையன் ஒரு படம் நடிச்சான், அந்த படத்தை ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணணுங்கும் பொழுது அவரே எங்க பண்ணலாம் அப்படிங்கிறது, சார் நீங்க எங்க சொல்றீங்களோ பண்ணலாம் சார், நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு டிரைவர் அவரே வீட்டிலேருந்து காரை ஓட்டிட்டு அவர் அதை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தனியா கூட்டு வந்தாரு. எப்படி இருக்க என்னன்னு கேட்டாரு. கேட்டுட்டு நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது உதவி தேவையா, பண உதவி தேவையான்னு கேட்டாரு. சார் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கண் கலங்கிடுச்சு. அப்புறம் என்ன உதவி வேணாலும் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு இவர் இவ்வளோ உயரத்துக்கு போனால் கூட மறக்காமல் எங்களுக்கு இப்போ ஆடியோ கேசட்டை ரிலீஸ் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல், ஆடியோ கேசட் ட்ரெய்லர் அதை ரிலீஸ் பண்ணது கொடுத்தது மட்டும் இல்லாமல், பண உதவி வேணுமா, என்ன வேணாலும் கேளு, ஹெல்ப் வேணாலும் கேளுன்னு அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க லலிதா மணி, அவங்க 2 பேருமே கமல் சார் செய்த உதவின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம உயரமான இடத்துக்கு போனாலும் பழைய ஆட்களை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம்.
நாயகன் திரைப்படம் அதனுடைய தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசன், அவங்களுடைய மகள் மாயா. மாயா வந்து தீவிரமான கமலஹாசன் ரசிகை. அவங்க வந்து பல பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்க பேசும்பொழுது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை 100வது நாள், அதாவது 100வது நாள் கிடையாது, வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன், அதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, முக்தா சீனிவாசனுடைய அண்ணன் முக்தா ராமசாமி, முக்தா சீனிவாசன் 2 பேர் தான் தயாரிப்பு. அந்த முக்தா ராமசாமி அவர்கள் காலமாயிட்டார். எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க கமல் ரசிகர்கள் வந்துட்டாங்க, மிகப்பெரிய அளவில் கூட்டமாக வந்துட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், சும்மா நீங்கள் ஒரு மாலையை மட்டும் போட்டுட்டு நடத்துங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் கமல் அப்படி நினைக்கல. ஏன்னா இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்தா ராமசாமி மிக அவருடைய உழைப்பு இருக்குது. அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் ஃபன் பண்ணியிருக்காருங்கிறப்ப நம்ம அப்படி பண்றது வந்து மனிதாபிமானமா எனக்கு தெரியல. அதனால நான் இந்த விழாவை வந்து துக்க நிகழ்ச்சியா மாத்துறேன், நீங்க போய் அவருக்கு மாலை போடுங்க, இங்க வந்திருந்தவங்களாம் அங்க போய் மாலையை போடுங்கன்னு ஒண்ணு. அது பாண்டி பஜார் வரை நிக்கிறாங்களா அவங்க வீட்டுல இருந்து, ஆயிரக்கணக்கான பேர் மாலை போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மாமனிதர் கமலஹாசன். அந்த அந்த சுச்சுவேஷனுடைய கிராவிட்டி தெரிஞ்சு அவர் வந்து அந்த விழாவை கொண்டாடாம, அவர் விழா கொண்டாடி இருந்தாலும் யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க போறதில்லை. ஏன்னா படத்தை வந்து ஜிவி வாங்கிட்டாரு, ஜிவி தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஜிவி வாங்கின மூமெண்ட்லேயே அந்த முக்தா சீனிவாசன், முக்தா ஃபிலிம்ஸு, முக்தா ராமசாமி அவங்களுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஜிவி தான் தயாரிப்பாளர்னு தேசிய விருது கிடைச்சப்போ ஜிவி தான் போய் வாங்கினாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நிஜமான உண்மையான தயாரிப்பாளர் இவர் தான். கைமாறினா கூட அதை நம்ம விடக்கூடாதுங்கிற அந்த கமலஹாசனுடைய உயர்ந்த பண்பை வந்து மாயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த அந்த நேரத்தில் வந்து நினைவு கூர்ந்திருக்காங்க. சீரியல் கில்லர்கள், அதாவது இந்தியாவில் 1960s பாம்பேல ராமன் ராகவ் அப்படின்னு ஒரு கில்லரு. அந்த கில்லருடைய கதையை படிச்சுட்டு தான் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள் சிகப்பு ரோஜாக்கள் கதையே எழுதினார், ரெடி பண்ணார், பாக்யராஜா அவர் சேர்ந்து. இதுதான் அவருக்கு இன்ஸ்பிரேஷனு. இந்த கில்லர் எப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறவங்கள தான் கொல்லுவானோ, அதை அப்படி பண்ணாமல் இவங்க கதையை மாற்றி அவனுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு பாதிப்பு இருந்ததை கொண்டு வந்து அதுக்கு அவன் பழி வாங்குற மாதிரியான ஒரு கதையை உருவாக்கி பிரமாதமாக கொண்டு வந்தாங்க. இந்த படம் அந்த காலகட்டம், இந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராஜா பிரதர்ஸ், கங்கை மரன், பாஸ்கர் இவங்க எல்லாமே வந்தாங்க. அப்போ ஒரு ஷாட்டு இவங்க 3 பேரும் இதில் வர்ற மாதிரி, ஸ்கூட்டரில் வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, ஒரு ஃபோட்டோ உண்டு. அதை வந்து எடுத்தாங்க. அது வந்து நம்ம ரவி தான் எடுத்தார், சில்ஸ் ரவி. அதான் 3 பேரும் இணை பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இளையராஜா, பாஸ்கர், நம்ம கங்கைமரன் 3 பேரும் இருக்கிற அந்த ஸ்டில்லை வந்து எடுத்தது வந்து இந்த படப்பிடிப்பில் தான். அந்த படப்பிடிப்பு அந்த ஒரு வீட்டில் நடக்கும்ல, அந்த வீட்டில் நடக்கும்பொழுது பக்கத்தில் எடுத்துருக்காங்க. அந்த வீட்டை பிடிச்சி கொடுத்ததே கமல் தான். பாரதி ராஜாவுக்கு முதல்ல பார்த்த வீடு பிடிக்கல, அப்புறம் கமல் போய் அலைஞ்சு அந்த வீட்டை முதற்கொண்டு பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்கணும் அந்த ஒரு படத்து மேலே.